அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேலம் சுதன். மாதம் மாதம் திருவண்ணாமலையில கிரிவலம் வரதும், இந்த ஒரே ஒரு கிரிவலம் வந்தால் 12 முறை வந்ததுக்கு சமம்னு சொல்லக்கூடிய மகா பௌர்ணமியான சித்ரா பௌர்ணமிக்காக, இன்னைக்கு நான் சேலம்ல இருந்து சித்ரா பௌர்ணமிக்காக திருவண்ணாமலைக்கு வந்தேன். திருவண்ணாமலைக்கு உள்ள வந்ததுமே பார்த்தீங்கன்னா, எங்கே பார்த்தாலும் மக்கள் கூட்டமா நிரம்பி வழியுது. 8:30 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய பௌர்ணமி நேரத்தையும் பொருட்படுத்தாம 4 மணிலிருந்தே மக்கள் கூட்டம் அலமோதிட்டு இருந்தது. இங்கிருந்து இந்த 14 கிலோமீட்டர் தூரமும் எங்க பார்த்தாலும் மனித தலைகளாவே இருந்தது. அந்த அளவுக்கு 10,00,000க்கு மேற்பட்டோர் தான் இந்த கிரிவலத்துல கண்டிப்பா கலந்திருப்பாங்க. இங்க கிரிவலத்துக்கு நமக்கு தேவையான அனைத்தையுமே அரசு ஏற்பாடு படுத்தியிருந்தது. அப்படி அதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கங்க பார்த்தீங்கன்னா டாய்லெட் வசதி, அது மட்டும் இல்லாம தண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா. அது இல்லாம சுத்திகரிப்பு தண்ணி நிலையம் இந்த தடவ நிறையாவே வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு லிங்கத்துக்கும் அஷ்ட லிங்கங்கள்ல முதல் லிங்கம் வரக்கூடிய இந்திரலிங்கம் பக்கத்துல பார்த்தீங்கன்னாலும் சரி, அடுத்த லிங்கமான அக்னி லிங்கத்துக்கிட்டையும் சரி, நிறைய தண்ணி பாட்டில் வச்சுட்டு குடுத்துட்டு இருந்தாங்க. இந்த பௌர்ணமிக்கு எங்க திரும்பினாலுமே இந்த அன்னதானங்கிறது ரொம்ப முக்கியமா இருந்தது. அத எவ்வளவோக்கு எவ்வளோ நம்ம வேஸ்ட் பண்ணாம இது பண்ணிக்கோங்க. சுத்தி பார்க்கறதுல இந்த அளவுக்கு இருக்குங்கிறதுல மக்கள் நிறைய பேர் குழந்தைங்க ஒரு கை குழந்தையிலிருந்து 70 வயசு ஆட்கள் வரைக்குமே இந்த கிரிவல பாதையில கலந்துக்கிட்டாங்க. கூட்டங்கிறது ரொம்ப அதிகமா இருந்தது. நான் பார்த்த கிரிவலத்திலேயே இதுதான் மோஸ்ட் அதிகம்னு சொல்லலாம். ஏன்னா கார்த்திகை மாதம் வரக்கூடிய கிரிவலத்தோட இதுதான் அதிக கூட்டம். ஏன்னா இங்கிருந்து பார்த்தீங்கன்னா 4 கோபுரத்துக்கும் எந்த பக்கமும் வழி கிடையாது. அத்தனையும் அடைச்சிட்டாங்க. அன்னைக்கு ஒரு நாளுக்கு கிரிவலம் மட்டும்தான் நம்ம சுத்த முடியும். கோவிலுக்குள்ள போறது ரொம்ப கஷ்டம். இங்கங்க எல்லா இடத்துலையுமே இருக்கு. இதுல ரொம்ப என்னன்னா பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆட்கள் தான் அவங்க காசுக்காக ஒரு குங்குமமும் இதுவும் கொடுத்துட்டு ரூ. 10 போடு, ரூ. 20 போடுன்னு வாங்குற இந்த பிரச்சனையை தவிர வேறு எதுவுமே இல்லை. கோவிலில் நடந்து போகிறதும் சரி, இதுவும் சரி, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. பாதைகளும் சரி கரெக்டாக வச்சுருந்தாங்க. நீங்கள் கிரிவலம் வர்றதுக்கு முன்னாடி முதல் செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரெட்டப்பிள்ளையார் கோவிலில் சுவாமியை கும்பிட்டுட்டு அங்கேருந்து பூதநாராயணரை வணங்கிட்டு தான் நம்ம கிரிவல பாதையை தொடணும். அங்கேருந்து முடித்து திரும்பவும் அதே இடத்துக்கு வந்து பூதநாராயணரை கும்பிட்டுட்டு கிரிவல பாதையில் முடிக்கணுங்கிறத அந்த கிரிவலத்தில் நடக்கக்கூடியது. கிரிவலம் வரவங்க ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா, எந்த இதையும் பொருட்களை தூக்கிட்டு வராமல் ஒரு தண்ணி பாட்டில் மட்டும் வச்சுக்கிட்டு நடந்து போய்கிட்டே இருங்க. கதை பேச வேண்டாம். கதை பேசாமல் நியாயம் அடிக்காமல் நேராக அந்த 14 கிலோமீட்டரை சுற்றி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணாலும் இதுக்கு தகும். இங்கே கிரிவலம் வர்றதுக்கு நீங்கள் வர்றவங்க மனதை ஒருமைப்படுத்தி கரெக்டாக சிவாய நமகன் கோஷத்தோடு வரணும். ஆனால் நான் பார்த்தது இந்த அளவுக்கு கூட்டத்தை நான் வேறு எந்த இதுலேயும் பார்க்கல. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நிம்மதியை தரக்கூடியது தான் இந்த கிரிவலம். இந்த மாதம் வந்து என்ன கிடைக்குது, என்ன வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த மாதம் சொல்கிறேன். இது இல்லாமல் இங்கே வர கிரிவலத்துக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. கர்நாடகாவும் ஆந்திரா பீப்புள் தான் அதிகமாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் தமிழர்களை விட ஆந்திரா பீப்புள் தான் அதிகமாக இருக்காங்க இந்த கிரிவலத்தில். இதை பற்றி நம்ம முழு டீட்டெயிலாக பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிவ வாத்தியங்களோட சிவக்குழுவினர் வந்திருந்தாங்க. அவங்களில் சிவன் வேதமிட்டு ஒரு குழந்தை சூப்பராக சிவதாண்டம் பண்ணாங்க. அது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ நடுவுலேயே அந்த வரும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா குப்பை போடுறத நம்ம நிறுத்தணுங்க. கிரிவலம் வந்து ரொம்ப முக்கியம். மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்காக நம்ம போகிறோம். ஆனால் அதுலேயும் இந்த குப்பையை போட்டுட்டு அங்கேருந்து உணவை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு கோரிக்கையாக எனக்காக நான் சொல்கிறேன்னு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் சொல்கிறேன். தேவைப்பட்டால் உணவு வாங்குங்க, இல்லைன்னா வாங்காதீங்க. வேஸ்ட்டு பண்ணாதீங்க. அது மட்டும் தான். இது 2வது அக்னி லிங்கத்துக்கும் சரி, அந்த நாட்களில் லிங்கத்தை கும்பிட்றது ரொம்ப கஷ்டம். லைன்லேயே கும்பிட்டுட்டு நேராக போகிறது தான். அதை விட முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூட வர்றவங்களும் சரி, நம்ம பொருளும் சரி ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இது வந்து சேஷாத்ரி மகரிஷி அவரோட ஆசிரமம். இங்கே நிறைய பேர் போகாமல் இருக்கீங்க, அங்கே போங்க. 10 பேரோட ஜீவசமாதி இருக்குது. அந்த ஜீவசமாதி கும்பிடுங்க. இந்த காளியம்மன் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம காளியம்மன் கோவிலில் 2 எலுமிச்சை பழம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை தலையை சுற்றிட்டு இன்னொரு எலுமிச்சை பழம் வீட்டுக்கு கொண்டு வரணும். லிங்கத்தை தலையில் சுமந்து ஒருத்தர் வந்து விபூதி பூசிட்டு இருந்தார், அவர் கோயில் திருப்பணிக்காக. அந்த மாதிரி இல்லாமல் ஆதிபராசக்தி பீடம், அது மட்டும் இல்லாமல் போகிற 3வது லிங்கம் யமலிங்கம், 4வது லிங்கம் பார்த்தீங்கன்னா நிருதிலிங்கம், 5வது லிங்கம் வாயுலிங்கம், 6வது லிங்கம் சந்திரலிங்கம், 7வது லிங்கம் வாயுலிங்கம், 8வது லிங்கம் குபேரலிங்கம், 8வது லிங்கம் ஈசானிய லிங்கம். அது மட்டும் இல்லை 2 லிங்கம் எதற்சா இருக்குங்கிற
மாதிரி இந்த சந்திரலிங்கமும் ஒன்று வச்சுருப்பாங்க. 8 லிங்கங்கள் தான். இந்த 8 லிங்கங்களையும் சுற்றி முடிச்சுட்டு தான் நம்ம கிரிவலத்தை முடிக்கிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டத்தில் இந்த தடவை ஜொலிப்பாக இருந்தது. திருவண்ணாமலையோடைய அண்ணாமலையார் தரிசனத்தோட இந்த வீடியோவை நிறைவு செய்கிறாங்க.